அனைவருக்கும் வணக்கம். நான் என்ன பேச போகிறேன் அப்படின்னா, நாட்டுப்புறவியல் பற்றி பேச போகிறேன். நாடு புறம் இயல் அப்படின்னா நாட்டுக்குள்ளே இருக்கிற நிகழ்ச்சியோட தொகுப்பு தான் நாட்டுப்புறவியல் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கலை, இலக்கியம், பாட்டு இப்படின்னு பல தொகுதியை நம்ம சொல்லலாம். மணப்பாறை மாடு கட்டி மாயவரம் ஏறு பூட்டி வயக்காட்ட உழுது போடு செல்லக்கண்ணு, பசுந்தலைய போட்டு பாடுபடு செல்லக்கண்ணு, பொதிய ஏத்தி வண்டியில பொள்ளாச்சி சந்தையில விருதுநகர் வியாபாரிக்கு செல்லக்கண்ணு, நீயும் வித்து போட்டு பணத்தை என்ன செல்லக்கண்ணு. நம்ம ஆளுங்க எப்படி களைப்பு தீர எழுத்து மட்டும் இல்லாமல் வாய்மொழி பாடலாகவும் பாடியிருக்கிறாங்க. இப்போ கிராமத்திலேருந்து நகர்ப்புறத்துக்கு போன மக்கள் இன்னும் அந்த கிராமத்து சாயலையே தான் பின்பற்றிட்டு வராங்க. அப்படி சொல்லப்பட்டதான் நம்மளோட நாட்டுப்புறவியல். இப்போ நாட்டுப்புறவியல் என்ன, விழா, கலை, பண்பாடுன்னு பல தொகுதியாக என்ன பிரிக்கப்பட்டிருக்கு. இப்போ தமிழ்நாடை என்ன மண் சார்ந்து 8 மண்டலமாக பிரிச்சிருக்காங்க. ஒவ்வொரு மண்டலத்துக்கும் வித்தியாசமான உணவு முறை, பழக்க வழக்கம்னு ஒவ்வொரு தொகுதிக்கும் இருக்குது. இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மக்கள் வாழ்ந்து மறைஞ்ச தெய்வங்களை கொண்டாடக்கூடிய திருவிழா தான் நம்மளோட திருவிழாக்கள். இப்போ சொடலமாடன், பேச்சி, எசக்கி, 18ஆம் படி கருப்பு, பாண்டி, முனீஸ்வரம், முனியாண்டி, மாரியம்மா, பகவதி, மாசாணி இப்படிப்பட்ட தெய்வங்கள் எல்லாமே திருவிழாக்கள் மூலமாக மக்களை இணைக்கி. இப்போ சென்னையில் இருந்து திருநெல்வேலியோட கரையில் கிடக்கிற புளியம்பட்டியில் ஏஸ் கோயில் திருவிழா நடக்கு. அப்போ அங்கே வர்றவங்க என்னென்னா, அங்கே சப்பரம் தூக்கம்னா மாரியம்மன் கோயில் பூசாரி சூடை ஏற்றினா தான் அங்கே சப்பரம் தூக்கும். அதே மாதிரி இங்கே மதுரையில் மீனாட்சி அம்மன் கோயில் இருக்குது. அங்கே இஸ்லாமியக்காரு சீர் கொடுக்காங்க அப்படின்னா மதங்களை தாண்டி மனிதர்களை என்ன இணைக்கக்கூடியதான் திருவிழா. இப்படிப்பட்ட திருவிழாக்கள் மூலமாக உணர்வுகள் மட்டும் பரிமாறப்படுவது கிடையாது, உணவுகளும் பரிமாறப்படுது. இப்போ ஊரில் இருந்து இப்போ எங்கள் அண்ணன் ஊருக்கு போயிருக்கா அப்படின்னா, இப்போ வாரான்னா எங்கள் அம்மா கம்பங்கூழ், உளுந்தங்கஞ்சி அப்படின்னு மறைஞ்சு போன மண்ணோட உணவெல்லாம் மீட்டெடுக்கக்கூடியதான் நம்மளோட நாட்டுப்புறவியல். இப்போ விழாக்கள் அப்படின்னா நம்ம என்ன சொன்னோன்னா, உணர்வு மட்டும்தான் வெளிப்படுது, உணவு மட்டும்தான் வெளிப்படுதுன்னு சொல்லலாம். ஆனால் அப்படி இல்லாமல் விழாக்கள்னால் கலைகளையும் என்னென்னா வளர்க்கப்படுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒவ்வொரு மண்டலத்திலையும் இந்த கூத்துலாம் நடக்கும்ல, கனியங்கூத்தில் தொடங்கி கரகாட்டம், மயிலாட்டம், ஒயிலாட்டம், காவடி ஆட்டம்னு இப்படி கலைகள்லாம் வளர்க்கப்படுது. இதாங்க எங்கள் தமிழ் மண்ணோட பெருமை, இதான் எங்களோட நாட்டுப்புறவியல் என்று கூறி எனது உரையை முடித்துக்கொள்கிறேன். நன்றி.